ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த மௌனம் பேசியதே அப்படிங்கிற சீரியல். இந்த சீரியலில் வந்து ஹீரோயின் வந்து ரீசெண்டாக தான் விலகுனாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜோவிதா லிவிங்ஸ்டன். இவங்க வந்து என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து சீரியலில் வந்து என்னோடய கேரக்டர் வந்து ரொம்பவே நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்னோடய கேரக்டருக்கும் என்னோடய கெரியருக்கும் நல்லதில்லை அப்படின்ட்டு நான் சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு விலகிட்டாங்க. அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ லுக்கில் அவங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்க மாதிரி ஒரு வீடு மாதிரி இருக்குது அந்த ஷூட்டிங் லொக்கேஷன். ஷூட் டே அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஷூட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. என்ன ஷூட்டிங் அப்படின்னு தெரியல. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் எல்லாம் சீரியலை விட்டு விலகுனாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து உடனே உடனே கிடச்சிரும். அந்த வகையில் நம்மளோட ஜோவிதா ஏதாவது நியூ ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆகி ஷூட்டிங் போயிட்டுருக்கான்னு தெரியல. இல்லை ஏதாவது ஆட் ஷூட்டா அப்படின்னும் தெரியல. ரீசெண்டாக ஆனால் ஷூட்டிங் போயிருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி அவங்களே வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு. அந்த ஹேர் எல்லாம் கேர்ள் பண்ணி அவங்களோட அந்த சாரீ லுக்கு எல்லாமே ரொம்பவே அழகாக கார்ஜியஸாக இருக்காங்க. மேக்கப் போட்டுட்ருக்க மாதிரியான ஒரு பிக்கும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.